ஹாய். இந்த சம்மரில் எனக்கு நிறைய ஏர் ஃபால் இருக்குது. என் முடி வளர்கிறதுக்காக நான் நிறைய ஆயில் வைக்கிறேன். டெய்லி எண்ணெய் வழிஞ்ச மூஞ்சி மாதிரியே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. இந்த ஏர் ஃபாலையும் ஹேர் ஃப்ரிஸினஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதன்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஏர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற ஷாம்பு, அதாவது டவ், பேண்டீன், கிளினிக் ப்ளஸ் இந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்கள். பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்ற மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஏர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் வச்சாதான் முடி வளரும்ன்ற எந்த இதுவும் கிடையாது. நம்ம பாடியில் அதிகப்படியாக ஆயில் செக்ரேட் ஆகிற இடமே நம்ம ஸ்கேல்ப்பு தான். ஸோ அந்த ஆயிலே நம்ம முடி வளர்கிறதுக்கு போதுமானது. நீங்கள் ஆயில் வச்சாதான் முடி வளரணும்னு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆயில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நைட்டு நீங்கள் ஆயில் வச்சுட்டு ஒரு லைட் மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த மசாஜ்னால உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மசாஜ் கொடுத்து காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வைக்கிறதுனால தலையில் மைல்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஏற்பட்டு மைல்டாக ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது கூட உங்கள் ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ஆயில் வைக்கிறதா இருந்தால் நைட்டு வச்சுட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்து காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் நீங்கள் பார்லர் சர்வீஸ், ஹேர் ஸ்பா, ஹேர் ஆயில் மசாஜ் எடுத்துக்கும் போது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும், ஃப்ரிஸினஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணலன்னா கூட வீட்டில் ஏதாவது மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் போட்டிங்கன்னா ஸ்கேல்பில் போடாமல் வெறும் ஹேரில் மட்டும் போடுங்க. ஹேர் சீரம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் தலை குளிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் தலை குளிச்சு பாருங்கள். அதுவும் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் உங்கள் ஹேர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் போது கூட உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஃப்ரிஸினஸும் கண்ட்ரோல் ஆகும். இதை விட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.